இதுதான் ப்ரோ தளபதியோட எழுச்சி. 2026க்கு ஒரு டீசர் தான் இந்த திருச்சி. ஸோ அடுத்தடுத்து போகிற இடமெல்லாம் பாருங்கள், இதை விட இன்னும் அதிகபட்சமான கூட்டம் அப்படிங்கிறது வரும். அவர் எல்லா விஷயத்தையுமே வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு வந்து மெயினாக என்னென்னா, இப்போ இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேருக்கு நிரந்தர பணி கொடுக்காத விஷயம், இதெல்லாம் வந்து நிறையவே வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நான் குறிப்பாக வந்து நான் பார்க்குற விஷயம்னா, ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஆட்சி அப்படிங்கிறது இப்போ பெண்களுக்கு எதிராக நிறைய இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கப்படாமல் இருக்குது. அந்த விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி ஓவராலாக வந்து பார்த்தோம்னா, என்ன கேட்டால் இது இன்னும் கொஞ்சம் ஃபயராக வந்து தளபதி பேசியிருக்கலாம். பட் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டிஎம்கே பேசின 10 நிமிஷத்தில் 7 நிமிஷம் டிஎம்கே தான் அட்டாக் பண்ணார். இதில் என்ன ஒரு காமெடி கேளுங்க, ஏம்பா எப்போ பார்த்தாலும் நீங்கள் டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறீங்க, ஏன் பிஜேபி அட்டாக் பண்ண மாட்டீங்க? காங்கிரஸை சேர்ந்தவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. காங்கிரஸில் ஒரு தலைவர், நீங்கள் கொஞ்சம் பிஜேபி அவர் பிரச்சனை, எங்களை மட்டுமே நீங்கள் கேட்டுருக்கீங்க, ஏன் பிஜேபி? எல்லாருக்குமே உண்டு. தளபதி ஒரு டிஸ்ட்ரிக்டும் போக போகிறாரு. அடுத்து அதனால் சமமாக எல்லாருக்குமே உண்டு, கவலையே படாதீங்க. அடுத்து வந்து போகிற இடத்துல பிஜேபியை பற்றி கேட்பாரு, அடுத்து போகிற இடத்துல காங்கிரஸை கேட்பாரு, அடுத்து போகிற இடத்துல ஒரு பார்ட்டியும் எல்லாருமே எடுத்து கேட்டுட்டு தான் இருப்பார். சரிங்களா? அதனால் யாருமே நீங்கள் கவலைப்படாதீங்க. தளபதி எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் வந்து பண்ணுவார்.